ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி கருப்புளுந்தில் நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இந்த களி வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே அதை தான் சமைச்சு சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டாக. இப்போ இந்த கருப்பு உளுந்தை வந்து நைட்டே வந்து ஊற வச்சு காலையில் ஒரு 7 மணி நேரம் கழிச்சு வந்து நம்ம அரைச்சி நைஸாக வச்சுக்கலாம். இந்த கருப்பு உளுந்து வந்து நம்ம நைட்டே ஊற வச்சு காலையில் அரைச்சி எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இப்போ இந்த கருப்பு உளுந்தில் 2 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேணான்றவங்க ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறவங்க நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸில் தான் பண்ணியிருக்கோம். சால்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். கோகனட் வந்து தேங்காய் வந்து 2 மூடி நான் குறைன்னு அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை ஒரு 100 கிராம் நல்லா உரிச்சி தோலெல்லாம் நீக்கிறது வேர்க்கடலை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க நட்ஸ் கூட நீங்க இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கையிலேயே நம்ம கரைச்சிக்கலாம். கையில கரைச்சா அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அதனால நம்ம கையிலேயே கரைச்சிடுறோம். கொஞ்சம் லைட்டா வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் கையிலேயே. இந்த கருப்புளுந்து வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. இது வந்து நீரிழிவு நோயாளிகள், அதாவது சக்கரை நோயாளிகள்லாம் வந்து இந்த கருப்புளுந்து தினமும் சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து ஒழுங்குபடுத்தும். நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது. இப்போ கரைச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டியான ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம இறக்கிட்டா போதும். அப்போ அந்த உளுந்து வந்து நல்லா பாயில் ஆயிருக்கும், குக் ஆயிருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும். இந்த நட்ஸ் தேங்காய் இதெல்லாம் போடுறது நமக்கு நல்ல சுவையா இருக்குன்றதுனால நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுல ஏலக்காய் கூட ஒரு சிட்டிகை வந்து நம்ம போட்டுக்கலாம். வேணான்றவங்க நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த கருப்புளுந்து வந்து நம்மளுடைய குடலோட இயக்கத்தை, நம்ம குடலை வந்து நல்ல ஒரு இயக்கத்துக்கு நல்ல ஒரு மேம்படுத்த உதவுது. மலச்சிக்கல் வருதா, அப்போ இந்த கருப்புளுந்து வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மலச்சிக்கலை நிவர்த்தி செய்யறதுக்கு, வயிற்றுப்போக்கு வராம தடுக்கிறதுக்கும் இந்த கருப்புளுந்து வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த களி வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும். ரொம்ப லென்த்தியா இருக்கிறதுனால நான் ஷார்ட் பண்ணிருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு சீக்கிரமா பண்ற மாதிரி இருக்கும், ஸ்பீடா பண்ற மாதிரி இருக்கும். மெதுவாக தான் நீங்க பண்ணணும், இல்லைன்னா மேலெல்லாம் தெரிக்கும். 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், நல்ல சுவையா இருக்கிறதுக்காக. நீங்க நல்லெண்ணெய் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. கருப்புளுந்துல வந்து உடல் உறுப்புகளுக்கு ஏற்ற ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு, ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உடலுடைய சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி செய்யுது. கருப்புளுந்து வந்து நம்மளோட எலும்புக்கல்ல இருக்கிற தாது வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. வயசானவங்களுக்கு இந்த மூட்டு வலிலாம் வருது, அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு இந்த கருப்புளுந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த கருப்புளுந்துல வந்து தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் நம்ம ஃபேஸ்ல ஏற்படுற வீக்கத்தை குறைக்கிறதுக்குவே இந்த கருப்புளுந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ இந்த மாதிரி கட்டியான ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அடிஷனலா நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபேஸ்ல இருக்கிற கரும்புள்ளி அகற்றுறதுக்கும், சருமத்தை வந்து நல்ல ஒரு ஆக்சிஜனேற்றம் பண்றதுக்கும் நம்ம உதவியா இருக்கு. பளபளப்பா மாத்துது. வெயிலெல்லாம் நம்ம போகும்போது டேன் ஆகும், அழுக்கு படியும், அதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு இந்த கருப்புளுந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நாங்க வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாருமே ஹெல்த்தியா இருந்தோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், see you.